என்ன சார், என்ன விஷயம்? சார், இவன் ஜெயில இருந்து வெளியே போனதை என் 2 கண்ணாலையும் பார்த்தேன் சார். அந்த சப் ஜெயிலர் தான் இவன் தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணா சார். மறுபடியும் அப்படியே உள்ள வந்துட்டான் சார். ஏய், அடுத்த தடவை மாட்டிக்கிற பார். டெய்லர் உன்னை கூப்பிடுறாரு. ஜெயிலருக்கு வேற வேலையா இல்லையா? நல்ல கனவியா, கிட்ட நெருங்கி வந்தா. அவனை சித்திரவதை பண்ணாதீங்க, பாவம். மேல அமிச்சிருவோம். Candy, hey Candy, 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 hey Candy, hey, hey, Candy, yeah Candy, hey, hey, Candy. இல்லையா? என்ன இங்க? Candy, Candy, hey Candy, hey, 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 Candy, yeah Candy, hey, Candy, hey, hey Candy, 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 hey Candy. குட் மார்னிங் சார். என்ன கலட்டாங்க? அவனை இழுத்துட்டு போங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. கொலை நடந்துருச்சு சார். கொலையா? நான்சென்ஸ். ஏயா, அவன் வெளியே கொலை பண்றான்னு சொல்லிதான் ஜெயிலுக்குள்ள கொண்டாந்து போடுறோம். ஜெயிலுக்குள்ளேயே கொலைன்னு சொன்னா நீங்களா எதுக்கு போலீஸ் நீங்க நிக்கிறீங்க? யாரையா கொலை பண்ணா? கைதியா இல்ல போலீஸா? சொல்லியா? வாஞ்சிநாதன் தான் சார் கொலை பண்ணார். சார், உங்களுக்கு முன்னாடி அடிக்கிறது பாருங்க சார். இப்ப புரியுது. இவன் தான் கொலை பண்ணிருப்பான். ஆதாரம் இருக்கா? இருக்கு சார். அப்ப கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணு.
ஜெயிலின் காவலர்களை சட்டத்தை உடைப்பது என்பது இன்றைய நாகரிகமாக இருக்கிறது. இந்த வழக்கில் ஜெயில் காவல் அதிகாரியே தவறு செய்திருக்கிறார். இக்கொலைக்கு முன் இவர் வேலூரிலும் பாளையங்கோட்டையிலும் இரு கைதிகளை அங்ககீனப்படுத்தி இருக்கிறார். அதனை நியாயப்படுத்தி விளக்கமும் கொடுத்திருக்கிறார். இவரை போன்ற அதிகாரிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அரசு தரப்பு வக்கீல் வாதத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் தன்னை நிரபராதி என்று நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த ஆதாரங்களையும் குற்றவாளி சமர்ப்பிக்கவில்லை. ஏகமனதான சாட்சியங்களையும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களையும் வைத்து குற்றவாளிக்கு இபிகோ 306வது செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். எல்லாம் ஒரு ஜெயிலர். ஜெயிலுக்கு கொண்டு போற வழியில பட்ட பகல்ல ஒரு தூக்கு தண்டனை கைதியை தப்பிக்க விட்டுருக்கிற. வெக்கமா இல்ல சார்? அது வந்து என்னையா வந்து போயின்னு கதை சொல்லிட்டு இருக்கிற. தப்பிச்சு போனவன் சாதாரண ஆள் இல்ல. அவனால நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. அவன் எப்ப வெடிப்பான், நாம எப்ப செதறுவோன்னு சொல்ல முடியாது. மணிமுடி முதலாளி, உன்னை வெளியே கொண்டாதது நல்லதா போச்சு. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருப்பேன்? அந்த நாய் எங்க கண்டால சுட்டு தள்ளு. அவனை கொல்ற ஓகே, ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கான ராஜாராம் அவன் தச்சு வந்தா நம்மள க்ளோஸ் பண்ணிடுவான். அவனை ஜெயிலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடு. அவ்வளவுதானே? ஏய், அத கொடு. இது ஸ்லோ பாய்சன். ஆளை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடிய விஷம். சாவு இயற்கையா தெரியுமே ஒழிய கொலையா தெரியாது. அவன் செத்துருவான். Do it at once. ஓகே சார். என்னையா உன் கூட பெரிய ரோதனையா போச்சு? சாதாரண ஜுரம், இதுக்கு ஏன் அம்மா அம்மான்னு சத்தம் போடுற? பேசாம படுத்து தூங்கியா. பொல்லாத அம்மாவை பார்த்துட்டான் அம்மா. அம்மாண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அம்மாண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மாண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம். 4 காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கும் சந்தோஷம். போற வழி போக விட்டா புள்ளைக்கெல்லாம் சந்தோஷம். வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னா வந்திருந்துதான் தெய்வம் மகிழும். ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்குனா அன்பு என்னடா பண்பு என்னடா. தந்தாலும் தராம போனாலும் தாங்கும் அவ கோவில் தாண்டா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா,
அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. ராவு பகல் கண் முழிச்சு நாளும் முன்ன பார்த்திருப்பா. தாலாட்டு பாடி வச்சு தன் மடியில் தூங்க வைப்பா. பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வைப்பா. உள்ளத்துல ஒண்ணு வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா. கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும். தாய் போலத்தான் நண்பனவனே. சாமி கிட்டத்தான் ஒன்ன நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே. அன்னைய போல் நண்பனும் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. குட் மார்னிங். வாங்க டாக்டர், உட்காருங்க. தலைவர் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா மேட்டரையும் சொன்னாரா? ராஜாராமுக்கு விஷோசி போட்டு கொல்ற மேட்டரி சொன்னாருங்களா? சொன்னார். இன்னைக்கு நீங்க கைதிகளை செக் பண்ணும்போது ராஜாராம் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். அவனுக்கு விஷோசி போட்டு அவனை கொன்னுடுங்க. ஊசி. பி கேர்ஃபுல் டாக்டர். போலாமா டாக்டர்? சொல்லுங்க. உங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் வரான்னு டாக்டர் ஸ்ரீனிவாசன் சொன்னாரு. ஆமா. அதுக்கு மருந்து தரான். ஓகே? அப்படியா? இது புது மருந்து. நல்லா மூச்சு இழு. இழு. போயிடுச்சு. போயிடுச்சு. இட் இஸ் கான். பேஷ் நல்லா இருக்கு. எனக்கு ஒண்ணு கொடுங்க. நல்லா இருக்கு. இது லாஃபிங்க. இன்னும் போகவே முகர்றவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த லூஸ் மாதிரி நம்ம காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். புலமு உனக்கு என்ன ப்ராப்ளம்? 5 நாளா பேதி ஆகுது டாக்டர். 5 நாளா பேதி? ஆமா. அதான் குள்ளமாயிட்டேன். இவனுக்கு அடை சூடு. கோ நெக்ஸ்ட். உனக்கு இன்னும் ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல. சித்ரா, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு. அது தலைவலி, வயிற்று வலி, முதுகுவலி, கால்வலி, அப்புறம் அல்சர். சில சமயத்துல ஒரே மயக்கமா இருக்கு. இன்ஜெக்ஷன்? ஆமா. ஓகே. டாக்டர், கையை காட்டுங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிடல் கொண்டு போகணும். வண்டி நிறுத்தியா? யாரு? நானே டாக்டர். தெரியல. வணக்கம் சார். அப்ப இப்ப வந்து போனது யாரு சார்?
அண்ணே, என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. சார் நமக்கு உதவி பண்ண தான் வந்திருக்காரு. அண்ணா என்னடா அது? ஐயோ, யாருது காரு? கொண்ட கொண்ட பார்க்கலாம். நீ உள்ள போ, நீ உள்ள போ. யாருது இது? ம்? காவேரி Ha ha ha.